ஹே காய்ஸ், வாங்கியிருந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பத்திரமா தூங்கிட்டு இருந்துச்சு. வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, என்ன இன்னும் தூக்கம்னு எல்லாத்தையும் தட்டி எழுப்பி விட்டுட்டேன். இனிமேட்டும் இதெல்லாம் அப்படியே வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, எல்லாத்தையும் முடிச்சு விட்டுற வேண்டியதான்னு கட் பண்ணி வச்சுட்டேன். மொசாம்பி கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானே எல்லாத்தையுமே கட் பண்ணி ஜூஸரில் போட்டு புழிஞ்சிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி புழிஞ்சு வச்ச ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் எல்லாத்துக்குமே ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் சுகர் அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஆஸ்திரேலியன் பியர் மட்டும் மிச்சம் இருந்துச்சு, மித்த எல்லாமே காலி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கிடைக்கிறது தான் ரேர். இது பார்க்கறதுக்கு எல்லோ கலரில் ரெட் பேச்சஸோடு இருக்கும். இந்த பியர் கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டனால அதோட ரெட் பேச்சஸ் லைட்டாக ஃபீல் ஆயிடுச்சு, அதை கண்டுக்காதீங்க. இந்த ஆரஞ்சுமே ஹைப்ரிட் வெரைட்டி தான். சீட்லெஸ் ஆரஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. உள்ள ஒரு சீட் கூட இருக்காது. இது அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடலாம். குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக லைட்டாக புளிப்பாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டரை பார்க்கறதுக்கே அழகாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட்ஸை சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷீரூஸ் ட்ரைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.